அப்பா ப்ளீஸ்ப்பா, என்ன கொல்லாதீங்கப்பா. கண்ணனை வீட்டை விட்டு அமிச்சது நான் செஞ்ச மகா பாவம்ப்பா. கண்ணை என்ன மன்னிச்சிருவான்ப்பா. அப்படி அவன் மன்னிச்சாலும் இந்த பாவம் சாகிற வரைக்கும் என்ன ஒருத்தனை தான்ப்பா இருக்கும். அப்பா, நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியதான்ப்பா. ப்ளீஸ்ப்பா, என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை ராகவா. ஏன்பா, உங்க வழிக்கு நான் வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்க என்ன நம்பல? சரிப்பா, நான் என்ன பண்ணணும்? உங்க நம்பிக்கையை சம்பாதிக்க நான் என்னப்பா பண்ணணும்? வேணா நான் செத்துறவா? ராகவா, அப்போவாவது நீங்க என்ன நம்புவீங்களா? சொல்லுங்கப்பா. ராகவா, என்ன இது அமங்கலமா பேசிண்டு? சுந்தரம், அவன் மனசு வந்து நிற்கும் போது ஏண்டா அவனை வருத்தி எடுக்கிற? இப்படி நீ தூக்கி எறிஞ்சு பேசி பேசித்தான் அவன் கெட்டு போனான். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அவனை கடைசி வரைக்கும் ஒதுக்கி வைக்கணுமா என்ன? தகுந்த சமயத்துல நல்ல புத்திமதி சொல்லி அவனை திருத்திருந்தான்னா அவன் இன்னொரு கண்ணனா இருப்பான்டா. எல்லாத்துக்கும் வளர்ப்பு தான் முக்கியம். அப்பா, ராகவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்குப்பா. அது எனக்கு தெரியும். அப்படி இல்லனா நானே இவர் பொய் சொல்றாரு நடிக்கிறாருன்னு சொல்லிருப்பேன்ல. ப்ளீஸ் நம்புங்கப்பா. அப்பா, வாங்கப்பா, கண்ணனி அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துடலாம். போலாம்பா. அப்பா, நான் ரெண்டு பேரும் இங்கே அனுப்பிச்சிட்டு அப்படியே கும்பகோணம் போகிறேன். அப்பா, நானும் வரேன். பாயம்மா. சுந்தரம், கண்ணனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பத்மஜாவை விட்டுட்டு வந்த மாதிரி இவாளையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடாதரா. இல்லப்பா, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். பரப்படுறேன்ப்பா. சுந்தரம், ஏடா அது? எழுந்துடுறா. ஏண்டா இப்படி எல்லாம்? தோணித்துப்பா. நல்லா இருப்பேடா, நல்லா இருப்பேன். அப்பா. சுந்தரம், என்னடா இதெல்லாம்? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை.
அந்த கண்ணப்பன் கை கட்டுற தூரத்தில் தான் இருந்திருக்கான் ராமச்சந்திரன். நம்ம தான் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கோம். என்ன துணிச்சல் இருந்தா ஆர்த்தி ஆஃபீஸில் வச்சுட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிப்பா சார் அந்த ஆள். ஏக துணிச்சல்காரன் சார். மாப்பிள்ளை மட்டும் தடுக்கலைன்னா அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கும்போது அவனை பிடிச்சிருப்பேன். எல்லாம் வீணாக போச்சு. தெரிஞ்ச மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தான் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ கண்ணப்பேன் ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறவன் தான் சார் தெரியுது. அவன் ரெடியாக இருக்கக்குள்ளே நாம் முழிச்சுக்கணும், இல்லைன்னா ஏகப்பட்ட இழப்பு சிந்திக்க வேண்டியிருக்கும். ஏன் சார், நான் வேணா செராமிக்ஸ் போய் ஏதாவது டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு வரவா? இல்லை வேண்டாம் ராமச்சந்திரன், நான் ஆர்த்தி கிட்ட விசாரிச்சிட்டேன். அவள் அந்த கம்பெனியில் தானே வேலை பார்க்குறா. கண்ணப்பன் பெங்களூர் போயிருக்கிறதா சொன்னான். அவன் வந்துட்டோம். இத்தனை நாள் பொறுத்தாச்சு, நம்ம கிட்ட மாட்டாமையா போயிடுவான். என்னம்மா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தினமும் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வேதனையை இறக்கி வைக்க வேற வழி என்னப்பா இருக்கு? அம்மா அம்மா ஏய் எந்திரடா, இவன் ஏன்டா இங்க வந்தா? போ சொல்லு. அம்மா ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருமா. நான் உங்களை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சுமா. அம்மா ப்ளீஸ்மா, என்ன போ மன்னிச்சிருமா. சொல்லுடா. அம்மா தயவுசெய்து அவனை மன்னிச்சிருமா. ஏய் ஏய் எந்திரா, ஏந்திரா. கண்ணா மன்னிக்க நீ சொல்றேன். கண்ணா, இவன் பல தடவை இத மாதிரி செஞ்சிருக்கான். என்னால இவனை நம்ப முடியல. ஐயோ அம்மா, நான் திருந்துட்டேம்மா. அம்மா, இந்த தடவை நீங்க இவரை தாராளமா நம்பலாம். நடந்ததெல்லாம் தப்புன்னு இவர் உணர்ந்துட்டாரு. அப்பா கூட முதல்ல இவரை நம்பல. நான் தான் இவருக்காக முழு பொறுப்பை ஏத்துட்டு இருக்கேன். கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கம்மா. நான் என்னடிமா சொல்ல போறேன்? கண்ணன்ட பேச சொல்லு. அவன் சரின்னு சொன்னா நீக்கும் சம்மதம் தான். டேய் கண்ணா, நான் உங்களை வீட்டை விட்டு வெளில அனுப்புனது நான் செஞ்ச மிகப்பெரிய பாவம்டா. அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டல. என்ன ஏத்துக்கோங்கடா. நீங்களே என்ன கைவிட்டுட்டீங்கன்னா நானா அது ஆயிடுவேன்டா. ப்ளீஸ்டா சொல்லுடா. டே ராகவா, எனக்கும் அம்மாவுக்கும் இப்போ உன் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. இப்போ என்ன, என்றைக்குமே இருந்தது கிடையாது. இப்பயாவது நீ எங்களை புரிஞ்சுட்டியே, அது போறோம்டா. அம்மா சொல்லுமா. என்னத்த சொல்றது? ராகவன் தெரிஞ்சு நம்மளண்ட வரான்னா என்னை விட சந்தோஷப்படுறவா வேற யாரும் இருக்க மாட்டா. பத்து பட்ட கஷ்டமெல்லாம் போறோன்னு பகவானை பார்த்து அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்காண்டி. ஆற்றுல இருக்கும்போதும் சரி, காரில் வரும்போதும் சரி, பழசெல்லாம் நினைச்சு அவன் வருத்தப்பட்டுட்டே தான் வந்தான். மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லேண்டி. அம்மா ஏம்மா தயங்குறீங்க? அவர் தான் மன்னிப்பு கேட்டாரம்மா. சரிப்பா. அம்மா வாமா வீட்டுக்கு போலாம். கண்ணா வாடா போலாம். அம்மா ஒரு நிமிஷம். அன்னைக்கு கண்ண சாரை கூப்பிட வந்தப்போ வீட்டுக்கு வா விருந்து சமைச்சு போறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க சமைங்க, நாமெல்லாம் சேர்ந்து கடைசி சாப்பிடலாமா? ஏன் கடைசின்னு சொல்ற? நீ என் புள்ள தானே, நான் உன்னண்ட பல தடவை சொல்லியிருக்கேன். வாஸ்டி, நாம போய் சமைக்கலாம். அது ஒரு நிமிஷம். நான் அவசரமாக கும்பகோணம் போகிறேன். மறுபடியும் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் வரணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு புறப்படுறேன். என்னன்னா திடீர்னு கும்பகோணம் போகணும்னு சொல்றேன்? விவரம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. நான் இப்போவே புறப்பட்டா தான் இருட்டுறதுக்கு முன்னாடி கும்பகோணம் போய் சேர முடியும். ஸ்ட்ரீட்டை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், கேட்டுக்கோ. நான் புறப்படுறேன். அப்பா கும்பகோணம் போனதும் ஃபோன் பண்ணுங்கப்பா. சரிடா, வரேன் பத்தோ. வரேன் ஸ்ரீ. பத்திரமா போயிட்டு வாங்க.
என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க வாங்க அப்போன். நைட்டு சாப்பாடு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. எங்கேயும் போகாதீங்க, வீட்ல இருங்க, சரியா? திருடன் வருவான் பாத்துக்கடான்னு சொல்லாம சொல்றீங்க. ஆமாடா ஆமா. என்னடா ஃபீல் பண்ற? ஓ ஆத்தா ஆடு வளர்த்துச்சு கோழி வளர்த்துச்சு அந்த டைலாக் ஃபீல் பண்றியா? அதே தான்டா. சரி நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் ஒர்க் ஷாப்பையும் வீடையும் பத்திரமா பாத்துக்கோ. டேய் பணம் கொடுத்துட்டு போடா. ஆசா எதுக்கு? சாப்பிடத்தான். டேய் இப்பதான்டா சொன்னா வீட்ல சமைச்சு வச்சிருக்கேனே, அதை சாப்பிட வேண்டியதானே? அவங்க சமைச்சது ஒரு வேளைக்கு தான். நீ போயிட்டு வர்றதுக்கு 3 நாள் ஆகுங்கிற. அது வரைக்கும் என்னால பட்டினியால இருக்க முடியாதுப்பா. டேய் ஃப்ரிட்ஜ்ல காய்கறிகள்லாம் இருக்குடா. நீ போய் அதை திறந்து மேய்ஞ்சின்றேன். போய் சமைச்சு சாப்பிடலாம்ல. செட்டையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு சமையல் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. என்னங்க காசு தான் கொடுத்து தொலைங்களே, இவ்ளோ கஞ்சூஸா பிஹேவ் பண்றீங்க? நீங்க சப்போர்ட்டோ 200 rupees போருமா சார்? போதும். தேங்க்யூப்பா. ஏய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போடா. இருப்பா, ஊருக்கு போறேல காருக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வரேன். அப்பா தெளிவா இருக்காரு பாருங்க. டெய்லி அதை தானே தேய்ச்சி குளிக்கிறான் அவன். போதும் அவரை வாரினது. சரி எடுறா எல்லாத்தையும். இல்ல இந்த பேக் மட்டும் எடுத்துக்கங்க. அப்போ ஒன்று கூட்டிட்டு வாடா. சரி சரி போ. ஆர்த்தி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அத நேத்தே சொல்லிட்டேன், இப்ப கேக்குறீங்களா? சரி இந்தா கொடுங்க. இந்தாங்க இதையும் உள்ள வச்சிருங்க. என்னடா வச்சிட்டியா? வச்சாச்சுப்பா. அப்போ ஒன்று வரேன்டா. போயிட்டு வாடா. சார் என்ன மணி ரொம்ப பதட்டமா வர ஏதாவது? ஆமாம் சார், முக்கியமான விஷயம். ராகவனை ஜாமீன் எடுத்துட்டாங்களா? அந்த மகேஷ் குப்தா நேரில் வந்து ஜாமீன் எடுத்திருக்காரு. நான் எதிர்பார்த்தது தான் சார். அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஒன்று சேர்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். என்ன சொல்றீங்க? ஒரே நேரத்தில் எல்லாரையும் வேட்டாட முடியும்ல, அதான் சொன்னேன். அதான் இல்லை, அந்த குடும்பத்தில் முக்கியமான ஆளு உங்க முதல் எதிரி சுந்தரம் இப்போ வீட்டில் இல்லை. என்ன சொல்ற? சுந்தரம் இப்போ கும்பகோணம் போயிருக்காரு. சார் நீங்க குறிச்ச தேதியில் அந்த சுந்தரத்தை பழிவாங்க முடியும்னு எனக்கு தோணல. முடியும், கண்டிப்பா முடியும். நான் முடிச்சு காட்டுறேன். நாம உடனே கும்பகோணத்துக்கு போகணும். வண்டி ஏற்பாடு பண்ண. சார் வெளியே போலீஸ் உங்களை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்ச நாள் தலைமறைவா. உன்னால கார் அரேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா? ஒரு நிமிஷம் சார். சொல்லு சுதாகர். மச்சான் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் பேசினபடி எல்லா பணத்தையும் கொடுத்தாச்சப்பா. இல்லைன்னு சொல்லல, பத்தலேன்னு தான் சொல்கிறேன். என்ன சுதாகர், பிளாக்மெயில் பண்ணுறியா? மச்சான் என்னை தப்பாக நினைக்காத. நான் பாரு ரெஸ்டாரண்ட் சினிமா தேட்டர்னு சுற்றுவேன். போலீஸ் என்னை எப்படியும் பிடிச்சிரும். என்னால் போலீஸ் அடிலாம் தாங்க முடியாது. உண்மையை வளரிடுவேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? யாரு? நான் கண்ணப்பன் பேசுகிறேன். சார் தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா கேரளாவில் எங்கள் அக்கா வீடு இருக்கு, நான் அங்கே போய் செட்டில் ஆகிடுவேன். நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு. சார் நீங்கள் என்ன ஏதாவது... நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சுதாகர். எனக்கு உதவி பண்ணவங்களுக்கு நான் உயிர் கூட கொடுப்பேன். எங்கே இருக்கேன்னு மணிக்கிட்ட சொல்லு, பணம் உன்னை தேடி வரும். ஓகே சார். சொல்லு சுதாகர். எப்போ கேரளாவுக்கு போற? அப்படியா, நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் பணத்தோட வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. வாங்க. மிஸ்டர் ரங்கநாதன் இருக்காரா? இருக்கார். நீங்க உட்காருங்க. என்ன இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார்? ஏண்டி அதுக்கு ஏன் இப்படி பதட்டப்படுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏண்டி போலீஸ் வந்தாலே கெட்டதுக்குன்னு எடுத்துக்கணுமா? நம்ம மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது நல்ல தகவல் கிடைச்சிருக்கோம், சொல்லிட்டு போலாம் வந்திருப்பார். வா போலாம். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன அரவிந்தை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன்.
பாத்தியாடி நான் சொல்லலை? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், அரவிந்த் எங்கே இருக்காரு? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்தணும். கடைசியாக அந்த அரவிந்தை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? என்ன இன்ஸ்பெக்டர் திரும்ப திரும்ப அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எழுதி கொடுத்தனே. இவன் தான் சந்தேகத்துக்குரியவன்னு ஆளையே காமிச்சிட்டேன். நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க. அது சரி, நீங்கள் பணக்காரன் பக்கம் தானே சப்போர்ட் பண்ணுவீங்க? தப்பாக பேசாதீங்க சார். இந்த கேஸில் நாங்கள் எந்த பாரபட்சம் இல்லாமல் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அரவிந்த் வேலை செஞ்ச அந்த கார் கம்பெனிக்காரங்க குன்னூரில் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அரவிந்தோ இன்னொரு மேனேஜரும் அங்கே போயிருக்காங்க. காரில் புதுசாக ஒரு கேஸ் சிலிண்டரை மாட்டி ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போது சிலிண்டர் வெடித்து கார் எரிஞ்சு போச்சு.